சாய்ராம். அன்பு குழந்தைகளை, சாந்தமாக பேசுங்கள். போதுமான நேரம் உறங்குங்கள். பொறுமையாக வேலை செய்யுங்கள். உண்மையாக இருங்கள். யதார்த்தத்தை உணருங்கள். சரியாக திட்டமிடுங்கள். நேர்மையாக சம்பாதியுங்கள். தொடர்ந்து சேமியுங்கள். நாகரீகமாக நடந்து கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பின்றி அன்பு செலுத்துங்கள். உங்களுக்காக மற்றவர்கள் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறக்க வேண்டாம். உங்கள் கடினமான நேரத்தில் உங்களுக்கு உதவ மட்டுமே அந்த நபர்கள் கடவுளால் அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது அவர்களுக்கும் நீங்கள் இருக்க வேண்டும். உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது. உன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிய போகிறது. பாபாவை சந்தேகமின்றி நம்பினால் நமக்கான பலன் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கிறேன். 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு உதவ போவது பாபா மட்டுமே. எதுவும் எளிதானது அல்ல. ஆனால் எல்லாமே சாத்தியம்தான். உன் கண்களில் வழியும் கண்ணீரை நான் பார்த்துவிட்டேன். அழாதே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற நான் இருக்கிறேன். என் கரம் பிடித்து என்னுடன் வா. உன் கர்மாவினால் உண்டாகும் கஷ்டங்களுக்கும் சோகங்களும் நான் தீர்த்து வைப்பேன். எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும். நீ வேண்டுவது நிச்சயம் நிறைவேறும். கஷ்டங்கள் என்பவை ஒவ்வொருவருக்கும் வேறுபடுமே தவிர அவை அனைவருக்கும் வரக்கூடியவையே ஆகும். அவற்றை எதிர்கொண்டு கடந்து செல்லும் போதுதான் நீ பக்குவம் அடைகிறாய். நினைத்தது நிறைவேறாமல் போனதால் உன் மனம் கவலையும் பயமும் கொள்கிறது. இதுவே உன் எதிர்கால வாழ்க்கைக்கு பெரும் தடையாக மாறும். எனவே சிந்தித்து செயல்படு. மற்றவர்கள் நினைப்பது பற்றி சிந்தித்து கொண்டு இருந்தால் அவர்கள் எண்ணுவது போலும் உன்னால் வாழ முடியாது. நீ விரும்பும் வாழ்க்கையையும் உன்னால் வாழ முடியாது. வாழ்க்கையில் நிமிர ஆசை இருந்தால் வளைந்து கொடுக்க கற்றுக்கொள். வில் வளைந்து கொடுக்காமல் அம்பு ஒருபோதும் இலக்கை எட்டாது. எதை பற்றியும் கவலைப்படாமல் உனக்கான வழியில் நீ சென்று கொண்டே இரு. நீ வேண்டுவது நிச்சயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நல்லதே நடக்கும். இந்த உலகில் குருவின் வாக்கு ஒன்றுதான் மனிதனை காப்பாற்ற முடியும். குருவை நம்பியவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். யார் யார் நினைவுகள் எப்படி இருக்குமோ பயனும் அப்படி இருக்கும். குரு சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவனுக்கு நினைத்தது நடக்கும். பக்த வத்சலனான சத்குரு தன் கிருபையை எல்லா உயிர்களிடமும் எப்பொழுதும் பொழிவார். அவரை சேவித்தும் உன் துன்பங்கள் தீரவில்லை என்றால் உனக்கு அவரிடத்தில் முழுமையான பக்தி இல்லை. உன் மனதில் அவரை சந்தேகிக்கிறாய். முழுமையான உண்மையான பக்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு குருவின் அருள் பூரணமாக கிடைக்கும். என்னை முழு மனதுடன் நம்புங்கள். எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும். நம்பிக்கை, பொறுமை இவை இரண்டுமே மகத்தானவை. எப்படி ஏன் நடந்தது என்று நேரத்தை வீணாக்காதீர்கள். விதியில் எழுதப்பட்டவை எப்போதும் நடக்கும். நல்லது எழுதப்பட்டால் நல்லது நடக்கும். கெட்டது எழுதப்பட்டால் கெட்டது நடக்கும். விதியை யாராலும் மாற்ற முடியாது. கடவுளால் மட்டுமே விதியை மாற்ற முடியும். மனதை பேரன்பினால் நிரப்புங்கள். வெறுப்பினையும் பொறாமையினையும் நீக்குங்கள். நேர்மையாக சிந்தித்து நேர்மையாக திட்டமிடுங்கள். அதுதான் பக்தன் என்ற அந்தஸ்தை
உங்களுக்கு தரவல்லது. நல்லதே நடக்கும். என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, எல்லோரிடமும் அன்பிற்கும் பாசத்திற்காகவும் ஏங்குவதைத்தான் பலர் தவறாக பயன்படுத்திக் கொள்கின்றனர். எப்பொழுதும் உன் தாய் தந்தை நீ பெற்ற குழந்தைகளை தவிர வேறு எந்த உறவுடனும் அளவோடு பழக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இவ்வுலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். நேற்று வரை அனுசரித்து அன்போடு இருந்தவர்கள் இன்று காரணமில்லாமல் பேசவோ மதிக்க கூட மாட்டார்கள். இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது நீ மனமுடைந்து போகாதே. அதற்காக எல்லாரிடத்திலும் அன்பற்று வாழ சொல்லவில்லை. அதீத அன்பை வைக்க வேண்டாம் என்று கூறுகிறேன். இந்த கவலைகளை எல்லாம் மனதில் கொள்ளாமல் நீ உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு. நீ எதற்கு வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும். நம்பிக்கை, பொறுமையுடன் செயல்பட்டு கொண்டே இரு. வசந்த காலம் உன்னை வந்து சேரும் நாள் தொலைவில் இல்லை. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நல்லதே நடக்கும். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. அனைத்தும் கிடைக்கும். நீ என் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையை, காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை. சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க தாம் இத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கின்றோமே என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல. உன் திறன் வேறு, உன் களம் வேறு, உன் காலம் வேறு. யாருடனும் உன்னை ஒப்பிடாதே. படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று. ஆகவே தளராதே. வெளிமுகமாக நீங்கள் நீங்களாக இருந்தாலும் உள்ளேயுள்ள சக்தி நானே. உங்கள் செயல்கள் அனைத்திலும் நான் இருக்கிறேன். என்னால் உங்கள் செயல்கள் தடையின்றி நிறைவேறும். எதுவானாலும் எனக்கு அர்ப்பணமாக செய்யுங்கள். நான் உங்கள் நலன் பேணுபவன், காப்பாற்றுபவன். நீங்களே என் குறிக்கோள். நானே உங்கள் பாரத்தை சுமக்கிறேன். உன் சந்தோஷ வேளையில் உன்னை அணைக்க 1000 கைகள் இருந்தாலும் உன் துன்ப வேளையில் உன்னை அணைப்பது என் கைகள் மட்டும்தான். உங்கள் வாழ்வில் ஏற்றம் வரப்போகிறது என்றால் உங்கள் கால்கள் பாபாவின் சன்னதிக்கு வந்துவிடும். அதன் பிறகு நீங்களே உணர்வீர்கள் அந்த அதிசயத்தை. சர்வம் சாய்பாபா மயம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அன்பு குழந்தையே, நான் என்ற அகந்தையை விட்டுவிடு. நான் சம்பாதித்தேன், நான் காப்பாற்றினேன், நான் தான் வீடு கட்டினேன், நான் தான் உதவி செய்தேன். நான் உதவி செய்யலனா அவர் என்ன ஆகிறது? நான் பெரியவன், நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன். நான் 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 என்று மார்த்தட்டி கொள்ளும் குழந்தைகளே, நான் தான் என் இதயத்தை இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் என் மூளையை இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் என் 2 கிட்னியையும் இயக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் என் வயிற்றில் சாப்பிட்ட உணவிலிருந்து சத்துக்களை தனியாக பிரித்து இரத்தத்தில் கலக்குகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் பூக்களை மலர வைக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் காய்களை பழமாக மாற்றுகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நான் தான் கடலில் மீன் பிடிக்கிறவனுடைய வலையில் மீனை சிக்க வைக்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? இவைகள் அனைத்தையும் எவன் செய்கிறானோ, இயக்குகிறானோ அவன் ஒருவனுக்கே நான் என்று சொல்வதற்கு
அதிகாரமும் உரிமையும் உண்டு. ஆகையால் நான் என்ற அகந்தையை விட்டு அனைவரிடமும் அன்பாக இருங்கள் குழந்தைகளே. அன்பே அனைத்து துன்ப பூட்டையும் திறக்கும் திறவுகோல். நான் என்ற அகந்தையை விட்டு சாய்பாபாவின் இடத்தில் அன்பை பரிமாறிக்கொள்வோம். ஜெய் சாய்ராம்.